கமல் சார் கிட்ட சார் இந்த மாதிரி இப்படி பிடிப்பேன் ஓகே தானே சார் அவர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. சரி ஓகே ரெடி. நான் அப்படி டக்குன்னு அப்படி பிடிக்கிறேன். பிடிக்கும்போது நான் சரி அந்த ஆக்ஷன் அப்படி பண்ணிட்டு லைட்டாக அப்படி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி ஆக்டிங் பண்ணி அப்படி நடிக்கிறேன். உடனே மணி சார் கட்ன்றாரு. சிம்பு யூ நாட் ஹோல்டிங் இம் ப்ராப்பர்லி மேன், ஹோல்ட் ஹிம் அப்படின்றாரு. சார் நீங்கள் ஜாலியாக சொல்லிட்டு போயிடுறீங்க சார், எப்படி சார் கமல் சார் கருத்தை பிடிச்சி அமைக்கிறது, விளையாடுறீங்களா சார்? இல்லை அது ஸ்க்ரீனில் நல்லா தெரியுது, ஸோ யூ ஹேவ் டு டூ இட் அப்படின்ட்டாரு. சரி இவர் விடமாட்டார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி டக்குன்னு அப்படி பிடிக்கிறேன். இப்போ என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேஸ்லலாம் இப்படி கொஞ்சம்லாம் பண்ணுறேன் அப்படி எக்ஸ்ட்ரா, சரி பார்த்துட்டு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் விட மாட்டேங்கிறாரு. கட்டுன்றாரு. என்னடா இது திருப்பி கட்டுன்றாரு, என்னன்னா இதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. சரி ஓகே இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நம்ம வந்து கழுத்தை ஒழுங்கா பிடிக்கலன்னா இவர் நம்ம கழுத்தை பிடிச்சிருவாரு. ஸோ அதனால இந்த டேக்கை பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு கமல் சார் கிட்ட கூட சார் கொஞ்சம் அப்படி ஃபாஸ்ட்டாக பிடிப்பேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா கமல் சார் பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. டப்புன்னு பிடிச்சிட்டேன். பிடிச்சி அப்படிலாம் பண்ணி அப்படி கை அப்படி பிடிச்சிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா திடீர்னு கமல் சார் பயங்கரமா ரியாக்ஷன் கொடுக்குறாரு. என்னடா இது, ஒருவேளை நம்ம உண்மையிலேயே அமுக்கிட்டோமா, அதனால தான் சார் இப்படி ரியாக்ட் பண்றாரா இல்ல உண்மையிலே பர்ஃபார்மன்ஸ் தான் பண்றாரான்னு எனக்கு புரியல. அவர் ஒண்ணு இப்படி ஏதோ ஒன்று பண்றாரு. எனக்கா ஐயோ இப்ப விட்டோம்னா மணி சார் திருப்பி ஒன்மோர் கேட்பாரு, உண்மையிலே அமுக்கணும்னா கமல் சார் கோச்சிப்பாரு. என்னடா பண்றதுன்னு 1 செகண்ட் ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் லைட்டா அப்படி இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சீன் ரொம்ப நல்லா வந்தது. சாரி கமல் சார், கொஞ்சம் உங்களை அப்படி பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிருங்க. எல்லா காரணமும் மணி சார் தான். ஸோ love you